அப்ராட்லாம் போகிறேன்ல இப்போ ஷோஸ்க்கு, அங்கே வந்துட்டு என்ன சாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பக்னத்னா சிங்கர் தான் இங்கே, அப்புறம் தாங்க ஆங்கரு. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. நான் அடுத்த என்ன ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலுமே அது வைக்கிறது கரெக்ட் இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். உயிர் நோக துடித்தாயே. Naturals presents Cineulagam Digital Awards, celebrating India's finest digital creators. Co-presented by Next Phase. Co-presented by Presta Women's Wear. Powered by Streaks Professional. Max Hair Defines You. Gold winner. LYL MGM Healthcare. Beauty Gang Experts. Wella Professionals. Holiday partner. Happy Holidays. Educational partner. Ambedkar Academy. Travel partner. Red Taxi. Automobile partner. Lanson Toyota. Luxury car partner. Update Cars. Our partners. Nails Beyond by Naturals. Schwarzkopf Professional. IVO. Live Longer. Live Younger, Skin Miracle France and Magic Tamil. The very young and charming Sam Vishal, everybody! அப்ராட்லாம் போகிறேன்ல இப்போ ஷோஸ்க்கு, அங்கே வந்துட்டு என்ன சாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பக்னத்னா சிங்கர் தான் இங்கே, அப்புறம் தாங்க ஆங்கரு. இந்த ஆங்கர்ன்ற இந்த பரிமாணத்தை நான் எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியாது, நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு கேட்ட ஒரு பையன் 100 எபிசோடுக்கு மேலே, ஐ திங்க் 120 எபிசோட்ஸ் கிட்ட பண்ணி இன்னைக்கு இந்த அவார்ட் வாங்கி நிற்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர்கண் எந்தன் மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. எங்கள் வீட்டுக்குமே தெரியும், எங்கள் மம்மி வரைக்கும் இப்போவுமே ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுன்னா அம்மாட்ட ஃபஸ்ட்டு சொன்னியா அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் அடுத்த என்ன ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலுமே அது வைக்கிறது கரெக்ட் இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். அடுத்த கேட்டகரி நமக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேட்டகரி, நமக்குன்றதை விட உங்களுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு கேட்டகரினே சொல்லி ஆகணும். இந்த போடியம்ல நிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி அப்படின்னு தான் சொல்வேன். இந்த ஒரு விஷயத்தை பண்றது வந்து ரொம்ப சுலபமாக தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கும் உழைப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கும் ப்ரிப்பரேஷன், அதுக்கு பின்னாடி இருக்கும் ஸ்பான்டனிட்டி, அதுக்கு பின்னாடி இருக்கும் பயங்கள் எல்லாத்தையுமே கேமஃப்ளாஜ் பண்ணி அது பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்றது அப்படின்றது தான் அடுத்தபடியாக நம்ம விருது வாங்க போறவர் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரம் அ சிங்கர் டு an anchor to doing everything under the planet with ease, இல்லையா? அதான் சொல்றேன், with ease. இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிற ஒரு குழந்தை எப்படி இன்னைக்கு இப்படி பண்ணுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி he's built his own beautiful self confidence. Ladies and gentlemen, the next award is for the best digital anchor. Naturals presents Cineulagam Digital Awards. Best Digital Anchor Sam Vishal. Please put your hands together and welcome the very young and charming Sam Vishal, everybody! தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ்ண்ணா. அண்டு சினியுலகம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாக்டவுனில் தான் வந்து சாமோட விளையாடு ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எங்களோட அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்கள் சீசன் முடிஞ்சோடனே லாக்டவுன் போட்டாங்க. ஷோஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு நாள் வந்து ரவுஃபா மேம் அண்டு பிரதிமா மேம் வந்து கால் பண்ணி ஆங்கரிங் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டாங்க. நான் பேசவே மாட்டேன், ஷோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பர் சிங்கரில். சரி ட்ரை பண்ணுறேன், கான்ஃபிடென்ஸே இல்லை சுத்தமாக எனக்கு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து இது இப்படி பேசணும், இது பண்ணணுன்னு அவங்க சொல்லி கொடுத்தது தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி சீசன் 4 வரைக்கும் வந்திருக்கு. அவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு மீடியா மேசன்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் மக்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஷோ பிடிச்சதுனால தான் எங்களால் அடுத்தடுத்த சீசன் பண்ண முடிஞ்சுது, சின்ன அப்டேட்ஸ்லாம் பண்ண முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாம், இந்த ஆங்கர்ன்ற பரிமாணம் அதில் வந்து இருக்கிற நைஸ் திங்ஸ் என்ன, டிஃபிகல்ட் திங்ஸ் என்ன? நைஸ் திங்ஸ் வந்து நல்லா ஒரு லிசனராக ஆகும்.
டிஃபிகல்ட்டும் அதுதான் நினைக்கிறேன். லிசன் பண்ணுறது. ஏன்னா அவங்க டக்குன்னு நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் அவங்க சொல்லுவாங்க, அதை லிசன் பண்ணிக்கிட்டே அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கேட்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜென்ரலாகவே நான் ஒரு லிசனராக ஆயிருக்கேன். ஏன்னா நான் காது கொடுத்து கேட்குற ஒரு பர்சனே கிடையாது. அப்படிலாம் கேட்டிருந்தேன்னா வாழ்க்கையில் இன்னும் நல்லா முன்னேறி வந்திருப்பேன். பட் ஆனால் இப்போ ஒரு நல்ல லிசனராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்களா? இது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஈவெண்ட், அதை பற்றி ஷேர் பண்ணலாமா? சாமோடு விளையாடுலே வந்துட்டு நிறையா எபிசோட்ஸ் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. அது ரொம்ப வந்து பயங்கர எனக்கு க்ளோஸாக இருந்தது வந்துட்டு ரவுஃபாமாவோட எபிசோடாக இருக்கட்டும், அண்டு மாக்கா பண்ண ஒரு எபிசோட் வந்திருப்பார் பிளாக் அண்ணோட. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அங்கே என்னென்னா ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றது வந்து எனக்கு அந்த ஷோ மூலயமா தெரிஞ்சுது. அது ஒரு சூப்பரான விஷயமாக பார்க்குறேன் நான். ஜென்ரலாக நான் நேரில் அவ்வளோ பேசுகிற பர்சன் கிடையாது. இப்போ ஷோவில் தான் நிறையா பேசுகிறேன்ல, அப்புறம் பதிலுக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது ஓகே இதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது போல், நம்ம யோசிக்கிறது மட்டும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அதிகமாக இன்னைக்கு சாமை பார்க்கும்போது பாராட்டு கொடுக்கறது ஆஸ் அன் ஆங்கருக்காகவா, இல்லை இந்த பாட்டு நீங்கள் பாடினது ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா? பாடுறதுக்கு சொல்லுவாங்க. பட் நான் அப்ராட்லாம் போகிறேன்ல இப்போ ஷோஸ்க்கு, அங்கே வந்துட்டு என்ன சாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பக்னத்னா சிங்கர் தான் இங்கே, அப்புறம் தாங்க ஆங்கரு. அவங்க ஃபுல்லவங்க எல்லாம் சாமோடு விளையாடு பயங்கரமாக பார்க்குறாங்க. அப்ராடில் உள்ளவங்க எல்லோரும் லண்டன் போயிருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை சாமோடு விளையாடுக்கு அங்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காட்ஸ் கிரேஸ், கடவுளுக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் திரும்பி நம்ம டீமுக்கு மேம் 2 பேருக்கு வந்து பெரிய பெரிய நன்றி சொல்லணும். சாம் வந்து சிங்கராக மறந்து ஒரு ஆங்கராக காமிச்சதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். எஸ் அந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிவாங்கி மென்ஷன் பண்ணாங்க, எங்களோட எல்லாமே அவங்க தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஹாவ் ரோஃபா மேம் அண்ட் வாஷு கார்த்திகேயன், co-founder and CEO ஆஃப் மேஜிக் தமிழ், டு ப்ரெசென்ட் த அவார்ட். Thank you, Vasu sir. Thank you so much for joining us on stage. And ma'am, I'd request you to stay back for 1 minute, please. Sam, காட் மதராக, ஒரு குருவாக, இந்த டைமில் அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு உலகத்துக்கே கேள்வி இருக்கிற நேரத்தில் இதை நீ பண்ணிடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவங்க ரவுஃபா மேம். அண்ட் இன்றைக்கி அவங்க கையாலேயே இந்த விருது இந்த மேடையில் ஃபார் த பெஸ்ட் டிஜிட்டல் ஆங்கர். ஒரு புதுமையான ஒரு பிறப்பு நீங்கள் எடுத்தது இந்த தாயினால். ஆங்கர் அப்படின்ற ஒரு ரூபம் எடுத்தது இந்த தாயினால். இந்த தருணத்தில் இவங்களுக்கு ஒரு பாட்டு நீங்கள் பாடணுன்னா வாட் வுட் தட் சாங் பி தட் யூட் லைக் டு டெடிகேட் டு ஹர்? அவங்களுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதே நான் பாடுறேன். வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, இறைவா நீ ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற ஹரரிராரோ, நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. தேங்க்யூ ஸோ மச் சினி உலகம். இது வந்து உண்மையிலே ஸ்பெஷல். எங்கள் வீட்டுக்குமே தெரியும், எங்கள் மம்மி வரைக்கும் இப்போவுமே ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுன்னா அம்மாட்ட ஃபஸ்ட்டு சொன்னியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு தான் எங்கள் வீட்லேயும் சரி, என்னை சார்ந்தவங்க எல்லாத்துக்கு மேலேயுமே இவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் அடுத்த என்ன ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலுமே அது வைக்கிறது கரெக்ட் இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் ஓடிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் பிரதிமா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. சாம் ப்ரோ, இப்போது உங்களை சிங்கராக பார்த்தாச்சு, ஆங்கராக பார்த்தாச்சு, அடுத்தது என்ன? ஐயோ, அடுத்தது வச்சுருக்கீங்களா? இல்லை, ஒரு கம்போசராக இந்த வருஷம் நிறையா பார்க்கலாம், ஒரு லிரிசிஸ்ட்டாக பார்க்கலாம்,
ஒரு பெர்ஃபார்மராக பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ராஃபா மேம், ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ, இன்றைக்கி சாம் இவ்வளோ விஸ்வரூபம் எடுத்து நிற்கும்பொழுது எவ்வளோ பெருமையாக இருக்குது? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த பையன் ஒரு டிமிட் பர்சனாக சூப்பர் சிங்கருக்குள்ளே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு யங் பர்சனாக வந்து நின்ன ஒரு பர்சன். ஹீஸ் அ லவ்லி சோல். நிறைய சொன்னதில்லை, ஸோ எனக்கு பின்னாடி ஸோ மாற்றுக்கு நிறையா சொன்னதில்லை. சில பேர் நம்மளுக்கு வந்து ஒரு காரணத்துக்கு அப்படி பயங்கரமான டேலண்ட்டுன்னு பிடிக்கும். சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ஹிடன் பொட்டென்ஷியல் இருக்கும், மல்டி டேலண்டடாக இருப்பாங்க. இவனோட வெற்றி வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும். பேசிக்காக அஃப்கோர்ஸ் எல்லாரோட வெற்றியுமே ரொம்ப பர்சனலாக தான் ஃபீல் ஆகும். பட் there's one naiveness about him which is very genuine. ஸோ ஒரு தடவை இவன் ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சு ஜெயிக்கும் போதும் நம்மளே ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஐ திங்க் இது இவனோட முதல் அவார்டு ஆஸ் அன் ஆங்கர். இந்த ஆங்கர்ன்ற இந்த பரிமாணத்தை நான் எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியாது, நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு கேட்ட ஒரு பையன் இன்றைக்கி வந்து ஐ திங்க் ஒரு ஷோவில் 4 சீசன் 4 வரைக்கும் பண்ணி 100 எபிசோடுக்கு மேலே, ஐ திங்க் 120 எபிசோட்ஸ் கிட்ட பண்ணி இன்றைக்கி இந்த அவார்ட் வாங்கி நிற்கிறான் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ எம் ஷுவர் ஹி ஹேஸ் வே டு கோ. இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஒரு கிச்சன் ஜோடிஸ்னு ஒரு ஷோ லான்ச் பண்ணுறோம். அதோட ஆங்கரும் இவன் தான், ஹி அலாங் வித் நிக்கி. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து somebody like him has a lot of phases to explore. அது நடிப்பாக இருக்கட்டும், அது பாட்டாக இருக்கட்டும். இங்கே ஒரு இடத்துல நான் பாட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஹோலாக இருக்கிறது கரெக்டானு தெரில. ஒரு 10 சிங்கர்ஸ் இருந்த காலகட்டத்தில் ஒரு சிங்கராக மட்டுமே இருக்கிறது கரெக்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஐ திங்க் ஒரு தெருவுக்குள்ளேயே 10 சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிரக்கணக்கான சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸை நான் க்ரியேட் பண்ணி என்றைக்கோ வர ஒரு பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு போகிறேன்னா அப்புறம் லைஃப் வில் பி டூம்ட். ஸோ ஐ பர்சனலி ஃபீல் எல்லாருமே அவங்களோட வேறு ஃபேஸஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட ஒரு ஃபேஸ் தான் இது. ஸோ வெரி ஹாப்பி தட் ஹீஸ் ரிசீவிங் திஸ் அவார்ட். உங்களை மாதிரி உள்ள ஆளுங்கள் இப்படி அவரை பற்றி பேசும்போது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் சாம், யோர் ரேம்ப் வாக் ப்ளீஸ். தேங்க்யூ சாம். சிரிச்சுக்கிட்டே இருங்க சாம், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ராஃபா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. எங்க மாளவிக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் அவரு. அப்புறம் வீட்டில் போய் எங்கே தான் அதை எப்படி வெளியே காட்டுறது? வீட்டுக்கு போய் அடிவிலுமே. ஆக்சுவலாக திடீர்னு கால் பண்ணி சொன்னாங்க, பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. திடீர்னு தான் கால் பண்ணுவாங்க. கொஞ்சம் பயம் வந்துடுது உங்களெல்லாம் பார்த்தா வெளியே. ரீல்ஸ்னா இவர் மட்டும் தானே, நீ தானே. அவங்க பேர் என்ன? சாரா. செல்லமா சாரா. கோவமா சாரா. Naturals presents Cineulagam Digital Awards, celebrating India's finest digital creators. Co-presented by Next Phase. Co-presented by Presta Women's Wear. Powered by Streaks Professional. Max Hair Defines You. Gold winner. LYL MGM Healthcare. Beauty Gang Experts. Vella Professionals. Holiday partner. Happy Holidays. Educational partner. Ambedkar Academy. Travel partner. Red Taxi. Automobile partner. Lanson Toyota. Luxury car partner. Update Cars. Our partners. Nails Beyond by Naturals. Schwarzkopf Professional. IVO Live Longer, Live Younger, Skin Miracle France, and Magic Tamil.